சற்று முன் திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே மக்கள் விரோத அரசு என்ற விமர்சனத்தை பெற்றிருப்பதாக பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை அருகே கேளம்பாக்கம் தையூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி ஏழுமலை என்பவரின் மகளை காதலித்த 22 வயது இளைஞர் பிரவீன் ஏழுமலை உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பலால் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் தகவல் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை முன்வைக்கும் கட்சியின் நிர்வாகியே தன்னுடைய மகளை காதலித்த இளைஞரை அந்தஸ்தை காரணமாக கொண்டு கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்றது முதல் 100 நாட்களிலேயே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார். லாக்அப் மரணங்கள், ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போன்றவை தொடர்ந்து நடைபெறுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சீரமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக சட்டமன்றத்தில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதிலேயே ஆளும் கட்சியினர் கவனம் செலுத்துவதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சாதி, சமூக அந்தஸ்து போன்ற காரணங்களை முன்வைத்து ஆணவ கொலைகள் நடைபெறுவது சமூகத்தில் சமத்துவம் இன்னும் முழுமையாக நிலைபெறவில்லை என்பதையே காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஆட்சி பொறுப்பில் உள்ள தாவேக நிர்வாகி ஒருவரே இது போன்ற கொடும் குற்றத்தில் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படுவது அந்த கட்சியின் கொள்கைகள் நடைமுறையில் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகின்றன என்ற கேள்வியே எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்த இளைஞர் பிரவீனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த வானதி சீனிவாசன், இந்த வழக்கை விரைந்து விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வானதி சீனிவாசன் குறிப்பாக பாஜக தேசிய மகளிரணி செயலாளர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் நீக்கப்பட்ட நிலையில் திடீரென அவரை டெல்லி மேலிடம் அழைத்திருப்பது விவாத பொருளாக மாறி உள்ளது. தேசிய அளவில் பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வரும் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு ஏற்ப ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் தோல்விக்கு பின் பாஜக கப்சிப் மோடில்தான் இருக்கிறது. இந்த நிலையில் காலை தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்த நிலையில் திடீரென நயனா நாகேந்திரன் டெல்லி அழைப்பதற்கு என்ன காரணம் என்ற யோசனையும் வந்தது. அதே போலதான் பாஜகவின் சீனியர் நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துவதாக இருந்தது. ஆனால் அமித்ஷா நேராக கோவளத்திலிருந்து சென்னை விமான நிலையம் டெல்லிக்கு புறப்பட்டார். இதனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் மீது அமித்ஷா அதிருப்தியில் இருப்பதாகவே பேச்சுக்கள் எழுந்துள்ளன. தற்போது நயனா நாகேந்திரனை தொடர்ந்து பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் மாலை டெல்லிக்கு புறப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழக பாஜகவின் 2 முக்கிய தலைவர்களையும் திடீரென டெல்லி மேலிடம் அழைத்துள்ளது. அண்மையில் பாஜக தேசிய மகளிரணி பதவியிலிருந்து வானதி சீனிவாசன் நீக்கப்பட்டிருந்தார். இதனால் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால்தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைமை செயல்பாடுகள் மீது கட்சியினரிடையே அதிருப்தி நிலவி வருவதாக கூறப்படும் சூழ்நிலையில் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டிகள் கமலாலயத்தில் சூடுபிடித்துள்ளன. புதிய தலைமைக்கான இந்த ரேஸில் வானதி சீனிவாசன், ராமா சீனிவாசன், அஸ்வாத்தமன் மற்றும் சரத்குமார் ஆகிய முக்கிய நிர்வாகிகளின் பெயர்களும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கட்சியின் உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய சொந்த கட்சியவே கலைத்துவிட்டு முழுமையாக பாஜகவில் இணைந்த பிறகும் இதுவரை பெரிய அளவில் கட்சி பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாத நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு இந்த தலைவர் பதவிக்கான போட்டியில் தீவிரமாக உள்ளார். டெல்லி மேலிட தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அவர் இதற்காக தீவிர காய் நகர்த்தல்களை மேற்கொண்டும் வருகிறார். இதன் காரணமாக தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராக நடிகர் சரத்குமார் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் களத்துக்கில் பேச்சுக்கள் எழுந்து வருகிறது. அதிலும் முக்கியமாக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் மஸ்கே புதிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதே வேளையில் ஊடக பிரிவு பொறுப்பாளராக அனில் பலூனி தொடர்ந்து நீடிக்கிறார். பாஜகவின் வரலாற்றிலேயே இளம் வயதில் 46 வயது தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபின் கட்சி பணிகளை வேகப்படுத்த இந்த மாற்றத்தை செய்துள்ளார். 2027ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் கோவா போன்ற முக்கிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது.
சமீபத்திய நீட் விவகார போராட்டங்கள் மற்றும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட தேர்தல் களங்களை எதிர்கொள்ளவும் இந்த புதிய அணி தீவிரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. அதேபோல பாஜகவில் மொத்தம் 13 தேசிய துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் வசுந்தரா ராஜா சிந்தியா, ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெய்பாண்டா, டி புரந்தேஸ்வரி, ரேகா வர்மா, பாரதி பவார் மற்றும் மன்பிரீத் சிங் பாதல் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேசிய பொதுச் செயலாளர்களாக வினோத் தாவ்டே, சுனில் பன்சால், பிப்ளப் குமார் தேவ், ஸ்ரீமதி ராணி, சதீஷ் பூனிபா, கஜேந்திரா படேல், சரீஷ் துவேதி மற்றும் சஞ்சய் பாட்டியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக PL சந்தோஷ் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருக்கு உதவியாக தேசிய இணை அமைப்பு பொதுச் செயலாளர்களாக சிவபிரகாஷ் மற்றும் சவுகான் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய செயலாளர்கள் பட்டியலில் கவிதா படிதார், சுரேந்திரன், போலோ சிங், பிரதீப் வர்மா, பாங்னான் கொன்யாக், அனில் அந்தோணி, சந்தீப் பதக் மற்றும் மனோஜ் திக்கா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொருளாளராக பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அலுவலக பொருளாளராக தருண் சிக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி தனி அமைப்பை தொடங்கியதை தொடர்ந்து அதில் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது மீண்டும் பாஜகவிற்கே திரும்ப திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றனர். IPS அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்த அவர் இளைஞர்கள் மத்தியில் தனக்கென ஒரு குறிப்பிட்ட ஆதரவு தளத்தை உருவாக்கிய போதிலும் அதிமுகவுடனான கூட்டணி விமர்சனங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தன்னுடைய பதவியை இழந்தார். பின்னர் பாஜகவில் சாதாரண உறுப்பினராக நீடித்த நிலையில் தனி அமைப்பை தொடங்கி செயல்பட ஆரம்பித்தார். இருந்தாலும் ஆரம்ப கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக உறுப்பினர்கள் சேர்க்கை மெதுவாக நடைபெறுவது மற்றும் புதிய கட்சி தொடங்குவதில் தொடர்ந்து ஏற்படும் தாமதங்கள் காரணமாக அவருடன் சென்ற ஆதரவாளர்களிடையே தயக்கமும் சலசலப்பும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலை பயன்படுத்தி விலகி சென்ற நிர்வாகிகளை மீண்டும் தாய்க்கழகத்திற்கே கொண்டு வரும் முயற்சிகளில் தமிழக பாஜக இறங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பாஜக தலைவராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வானதி சீனிவாசனுக்கு இருந்தது. ஆனால் திடீரென யாருமே எதிர்பாராத வகையில் அதிமுகவின் ஆதரவுடன் நயனா நாகேந்திரன் பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டது. ஏனென்றால் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற MLAவாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் வானதி சீனிவாசன். ஆனால் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி கொடுக்காமல் நயனா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து மனவடுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் வானதி சீனிவாசன். தற்போதும் இதே நிலை நீடித்தால் வானதி சீனிவாசன் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்த பிறகு ஏற்கனவே தனக்கு திமுகவின் ஆதரவு இருப்பதை பலமுறை நிரூபித்து காட்டிய வானதி சீனிவாசன் விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் வானதி சீனிவாசன் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.